நயனாதீவில் இருக்கக்கூடிய பிக்கு எல்லாம் பாருங்க, நாங்கள் ஒன்றுமே வித்தியாசம் காட்டுறது போகிறது போல தானே ஐயா. அப்பாண்ட பேர்ல இருக்கு, தாத்தாண்ட பேர்ல இருக்கு, மாமாண்ட பேர் இருக்கு. அது இல்லை, உண்மையான இடத்துல கோவில் கட்டாமே அது அன்றைக்கு வராது. புறா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது. நமக்கு அது கவனமாக பார்த்தா எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய தெரியாம என்னென்று கட்டுறது இது. இன்று நாள் அவர் இங்க வாரதும் வந்து ஒரு நாங்கள் இடம் முழுமையாக விடுச்சோம். அனைவருக்குமே வணக்கம். அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நான் இப்போ நிற்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக தையிட்டி விகாரி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி தையிட்டியில் நினைக்கிறேன். இந்த தையிட்டிக்குரிய தீர்வு ஒன்று கிடைக்கும் என்ற நோக்கில் வந்து இப்போ அண்மை காலமான நகர்வுகளை வந்து வாக்கிய விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு முடிவு கிடைக்க போகுது என்ற ரீதியில் வந்து இருக்குது. அப்படி இருக்கையில் இன்றைய நாளில் வந்து இங்கே நயனாதீவில் இருக்கக்கூடிய பிக்கு இன்றைய நாளில் இங்கே வருகை தருகிறார். வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய பிக்குவோடைய சம்பந்தமாக கதைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதற்காக நயனாதீவில் வந்து இன்றைக்கு இங்கே வாரார். என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் கூட நான் நயனாதீவுக்கு சென்று அந்த பிக்குவோட வந்து ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தான். அவர் மக்களுடைய காணி மக்களுக்கே கிடைக்கணும் என்று கொடுக்கப்பட வேண்டியது என்று வந்து ஆணித்தனமான அவர் அன்றைய நாள் அந்த காணொலியில் பதிவு செய்திருந்தவர். காணொலியை பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியாக இன்று நாள் அவர் இங்கே வாரதும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வருகையாக பார்க்கப்படுகிறது. அப்படியாக மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இது அமையும். இது அவருடைய இந்த வருகை அமைய வேண்டும் என்று நாங்களும் ஆண்டவரை பிரார்த்திக்கொள்வோம். தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாள் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வருகை தர, அது நயனாதீவில் இருக்கக்கூடிய அந்த பிக்கு வந்து இங்கே வருகை தர்றதும் வந்து ஒரு நல்ல விஷயமாகத்தான் உங்களை பொறுத்தவரை இருக்குது. இந்த காணி உரிமையாளரை பொறுத்தவரையில் சொல்லுங்கள், அவருடைய வருகை எப்படி அமையுது? எங்களுக்கு குறிப்பாக அதை வரவேற்கணும். மற்றது அவர் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டு வர இதில் ஒரு ஆள் அவர் தான் முன்னுக்கு குரல் வழக்க வெளியிட்டவர். வாரன்றது எங்களுக்கு சந்தோஷம். மற்றது அவர் வந்து இதில் வந்தால் நேராக அவர் இதுவரைக்கும் வந்து இங்கே இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரையில்லை, பகுதிக்கு வரையில்லை. அவர் தன் விகாரிலிருந்தான் தன் வாக்குமூலத்தை தன் வீடியோ வந்து வெளியிட்டு கொண்டு இருந்தவர். குறித்த இடத்துக்கு வந்து தெளிவுபடுத்தி மக்களுக்கு வந்து ரெண்டு பாசையில் குறிப்பாக உங்கள்ட்ட ஊடகவியலாளர்கள் இதில் உங்கள்ட்ட கேட்குறேன். அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு பாசையிலையும் கேளுங்க. அவற்ற மொழியிலையும் சிங்கள மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் வந்து அவர்கிட்ட கேட்டு பேட்டி எடுத்து வழி உலகத்துக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கொண்டே இதான் என்ற இடம், இதெல்லாம் கட்ட வேண்டிய விகார, அதுவும் எந்த உரித்திலான் இருக்குது, மாறி வந்து கட்டணன்ற சகல விஷயத்தையும் வந்து இதில் கேட்டு அவர்கிட்ட நீங்கள் தெளிவுபடுத்தி மக்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு கூட அவர்கிட்ட தகவல் எடுத்து உங்களுக்கு கூட தென்பகுதி மக்களுக்கும் எங்கண்ட பகுதி யாழ்ப்பாண மக்களே சில பேர் தெளிவு இல்லாமல் இருக்கணும். மாறி மாறி கிடைக்கணும். காணி உரிமை எங்கள்ட அப்பாண்ட பேரில் இருந்தால் அதை வந்து இவர் அப்பாண்ட பேர்லான் இருக்கிறன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு இந்த புரளியோட கிளப்பி விடுறாக்களும் இருக்கணும். அப்போ இதில் வந்து அவற்ற வாயால் இப்போ நேற்று கச்சேரி மீட்டிங்லேயே நடந்தது. நாங்கள் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கச்சேரியால் உறுதிப்படுத்தணும் மக்கள்கிட்ட ஹானின்றதை உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா மக்கள் உரிமையாளர் அவர் நியூஸே வந்து உரிமையாளரை சந்திச்சிருக்கணும்ன்றதை நியூஸே போட்டுக்கணும். அப்போ சில பேர் வந்து வதந்தி தெரிவிச்சோண்டிருக்கணும்னா அப்பாண்ட பேர்ல இருக்குது, தாத்தாண்ட பேர் இருக்குது, மாமாண்ட பேர் இருக்குது. அது எங்கள்ட உறவுக்காரட்ட பேர். காணி வந்து 35 வருஷமா உள்ளுக்கு இருக்குதுன்னா காணி விட்டால் தான் அளந்து உறுதி மாற்றி எழுதலாம். அது எங்கண்ட உரிமை, எங்கண்ட நீதி, எங்கண்ட இதன்படி சட்டத்தின்படி எழுதப்படும். இவர் அதே நேரத்தில் இவர் வர்றதும் வந்து தண்ட காணி இருக்கின்ற காணி உரிமையாளர்கள் ஒரு அவர் முறை அவர்கிட்ட காணி வழியில் இருக்குது. அவர் வந்து இதில் தெளிவாக சொல்லுவார், ரெண்டு காணி வழியில் இருக்குது, மாறி கட்டிட்டான்ற உண்மையை வந்து அதில் சொல்லுவார். அதை வந்து வரவேற்கத்தக்க விஷயம். குறிப்பாக இப்போ சில நாட்களுக்கு முன்பு நேரடியாகவே நீங்கள் அங்கே சென்று இந்த காணி உரிமையாளர்கள் அவரை சந்திருக்கீங்க. அப்போ எப்படியான முடிவு வெட்டப்பட்டது? அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்? இல்லை, அவர் சொன்னார் இது வந்து மக்களுக்கு வந்து நீதி கொடுக்கப்படணும். இப்போ நீங்கள் 35 மாதமாக போராடி கொண்டிருக்கிறீங்க, 35 மாதமாக இதில் போராட்டத்தில் செய்கிறீங்க. ஆனால் காணி இழந்து கனகாலமாக இருக்கிறீங்க, 40 வருடத்துக்கிட்ட காணி இழந்துருக்கிறீங்க. உங்களோட காணி உங்களை கூட ஒப்படைக்கணுமன்றதான் அவர் குறிக்கூட இருக்குது. ஓகே, நன்றி. அவர் வந்த அப்புறம் என்ன விஷயம் இடம்பெறுவதை தையிட்டி காணி அமைந்திருக்கக்கூடிய பகுதி இங்கே தான் வழமையாகவே போராட்டங்கள் இடம்பெறுவது. உரிமையாளர்கள் கூட இந்த இடத்துல வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். காணியினுடைய உரிமையாளர்கள் இவருடைய வருகையை அறிந்து இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சத்தில் இங்கே வருவார்னு சொல்லியிருக்கணும், பார்ப்போம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாகனத்தில் பிக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை. நயனாதீவனுடைய பிரதானமான பிக்குவாக இருக்கக்கூடியவர். காணி உரிமையாளருடன் இணைந்து
இப்பொழுது பார்த்தீங்கன்னா தையிட்டு விகாரைக்குள்ளுக்கு செல்லாது அந்த விகாரைக்கு அருகில் இருக்கக்கூடிய காணி, அதாவது விகாரைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இவர்களுடைய அந்த காணி, அதாவது திசை விகாரைக்கன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த காணியை பார்ப்பதற்காக செல்கிறார். அங்கே தான் விகாரை கட்டப்பட வேண்டும். விகாரைக்குரிய காணி அதுவாக தான் இருந்த போதிலும் தற்பொழுது மக்களுடைய காணியில் அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த விஷயம் வந்து வெளியில் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது அந்த காணி இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்பதற்காக தான் நீங்கள் பிக்கு சென்று கொண்டிருக்கிறார். காணிக்கு விகாரைக்கு சொந்தமான காணி. அதெல்லாம் தள்ளி இடம் இருக்கு. 100 மீட்டர் இதுதான் எங்கே இது இல்லை, இவ்வளோ பிடிக்குது. இவ்வளோ மீனாலும் பரவாயில்ல. எப்படி எங்கே கட்டிடங்கள் வந்து இருக்கு? கட்டம் இதில் வேறு இருக்குது. இதில் அந்த போவா மரம் இருக்கு. இங்கே ஒரு மரத்தையும் கேட்டு அதுவும் தங்கன மரம் சொல்லிடணும். அதுவும் தங்கன மரம் சொல்லிடணும். மற்றது அதுதான் பழைய மரம் சொல்லிடணும். அதில் எங்களோட கோயில் இருந்தது. மற்றது இப்போ தங்கியிருக்க மடம் வந்து படத்தில் வருது. அந்த பாதை வந்து படத்தில் இருக்குது. மாதிரி இன்னொரு சிலை ஒன்று வச்சு ஒரு மடம் ஒன்று திறந்துருக்கணும். அந்த பில்டிங் வந்து படத்தில் வருது. அந்த பள்ளி ஆர்மி பில்டிங் இங்கே இருக்குது. இது புதுமணம். இதுதான் எங்களை அரசாங்கத்தால் அந்த உங்களுக்கு பாஸ் பண்ணின காசில் எடுத்து அந்த காசு எடுத்து அதில் இந்த காணிக்கு தான் பாஸ் பண்ணேன். திசையார் என்ன சொல்கிறது இந்த இடத்துல அதுக்கு இப்போ விகாரக்காணியன் எல்லாருமே குழப்பத்திலாம் இருக்கு. விகாரக்காணின்னு சொல்லி ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லா இடத்துலையுமே திக்கா காட்டி போட்டு எல்லாமே விகாரக்காணியான்னு சொல்லி இப்போ அவர் அன்றைக்கு சொன்னேன், இனி நாங்கள் அப்படி வேலை கட்ட மாட்டேன்னு சொன்னேன். சொல்லி போட்டு புறா துவாங்க பின்னால் அது நாங்கள் நம்பினார். மற்றபடி அது கொடுக்கறது என்ன எல்லாம் எடுக்கணும் படி இந்த துண்டு எடுக்க போனால் என்னென்னு சொன்னா ஐயா, இந்த காணிண்ட உங்களோட கோயிலின் வடக்கில் எந்த எல்லை தான் சரிதானே. இந்த எல்லை வடக்கில் எந்த இல்லைன்றா உங்களுக்கு இந்த 20 பரப்பு பிரதேச வேலை நானும் சேர்ந்து அந்த டைமில் அளந்து விட்டது. உங்களுக்கு சரியாக 20 பரப்பு இருக்கு சரிதானே. எங்களுக்கு 15 பரப்பு இருக்கும். ஒரு ஏக்கர் 16 பரப்பு எங்களுக்கு 15 பரப்பு இங்கே டோட்டலாக இருக்குது. ஆனால் இந்த 15 பரப்பும் எங்களுக்கு வரையிற 10 பரப்பு தான் நாங்கள் எடுத்தது. 5 பரப்பு பரவாயில்லைன்னு போட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஏன்டா இது கோயிலுக்கு தானே என்று சொல்லி போட்டு விட்டது. அப்போ உங்களுக்கு இதில் 20 பரப்பு இருக்குதுன்னு சொன்னா ஐயா, இதை கட்டினா பிறகு இதில் போகிறது போல தானே ஐயா. அது நாங்கள் சொன்னாங்க தானே அவனுக்கு. அவரை இது தெரிஞ்சா இந்த வேலை தெரியாமல் இல்லை. இப்போ சும்மா சொல்வார் தெரியாமல் என்னென்று கட்டுறது. இது அவர் வந்து என்ன அத்தாட்சி அவர் கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவர் ஒரு உறுதி கொண்டு வந்தாருன்னா பரவாயில்லை. அப்போ அவருக்கு 50 வருஷத்துக்கு முதல் உறுதி வந்து இருக்கா. அப்போ அதெல்லாம் எங்கே கொண்டு வந்து காட்டணும் தானே, எங்கே இருக்காது. அவ்வளோ காணியும் சனத்திட்ட பேரில் உறுதி இருக்கிறதுனா புறா என்ன இவருக்கு வந்து இந்த உறுதி வேறு
மற்ற இப்போ உங்களோட உறுதியில் கூட உங்களோட உறுதியோட தெளிவாக எழுதியிருக்கு. இப்போ மேற்கு பக்கம் மேட்டையில் எல்லாமே எழுதிருக்கு. கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது, வடக்கு பக்கம் மேட்டையில் எல்லாம் உங்கள்கிட்ட தெளிவாக எழுதியிருக்கு. அப்படி இருக்கல இவன் கொண்டு கட்டினது வந்து சரியான பிள்ளை. மற்ற அவைகிட்ட அப்படி பொய்யான டாக்குமெண்ட் வச்சிருக்கேன்னா பொய்யான டாக்குமெண்ட் தான் வச்சிருப்பேன். உண்மையான டாக்குமெண்ட் உண்மையான இல்லை, இவைக்கு ஒரு பிளான் மட்டும்தான் இருக்கு. பிளான் மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை. அதே எங்கள்கிட்டையும் இருக்குது அந்த பிளான். அதே ஆட்டையும் வாங்கிட அந்த பிளான் இருக்கு. எங்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சு வைக்கணும். நீங்கள் இப்போ கொஞ்சம் கதைக்கிறாங்க. இப்போ அந்த யாழ்ப்பாண சாமியெல்லாம் கதைக்கிறாங்க. இப்போ இவரும் கொஞ்சம் கச்சேரியில் கூப்பிட்டு காய்ச்சவை எங்கண்ட அப்பண்ணா காணி இருக்குது. அப்பண்ணா கிணத்தோட சேர்த்து இருக்குது. இவர் முதற்கட்டம் விடுறதுக்கு வந்து அந்த கிணத்தை தங்களை திரட்டாங்க. கிணற தங்களுக்கு வந்து காணியை நாங்கள் எடுத்து வேலை நாங்கள் இடம் விடுறோன்னா முழுமையாக விடுச்சோம். அப்போ அதில் வந்து அவை பிரேச அந்த மாவட்ட சேலத்துலேயும் சொல்லியிருக்கிறேன். பெரிய கோயில் கட்டுறது என்ன கிணறு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளான்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் வந்துருக்கு. இப்போ நாங்கள் கேட்ட கேள்வியில் வந்து வெளி வைக்க இல்லை. இப்போ நாங்கள் கேட்டது விடுறோன்னா முழுக்க விடுங்க. சரி, எந்த காணியை நான் கேட்குறேன் அப்பா கேட்குறேன் வச்சுருந்தா காணியோட சேர்த்து கிணறைஞ்சி தான் கேட்பேன். அப்போ அதுலேயே பாதியை விட்டுட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளன்றதுக்கு நாங்கள் போயிடலாம் தானே. இது வேணுமென்னு தான் தெரியாமல் இல்லை தான். இதுக்கு எல்லா சப்போர்ட்டிவ் இருக்குது. இவற்றை செயலாளர் அரசாங்கத்தோடு சேர்ந்தார். அப்போ அவங்கள்ட்ட துணிவில் தான் இவ இப்படி நிற்கணும். இவர் ஒன்றும் இல்லை. அது எனக்கு வடிவாக தெரியும். ஐயா நாங்கள் எல்லாம் அங்கே நாயனதைக்கு வந்தால் உங்களோட கோயிலை போய் தான் பாருங்க. இதுலேயே எங்களோட கோயிலில் இஞ்சாலே இருக்குது. இப்போ எங்களோட கோயிலுக்கு கூட இப்படி இல்லை, கோயில் அதெல்லாம் தடை செய்யணும். இதெல்லாம் பாருங்கள், நாங்கள் ஒன்றுமே வித்தியாசம் காட்டுறதே இல்லை, எல்லாரையும் மதிக்கிறாங்க. அப்போ எங்களோட கோயிலை போக விடாமல் அடைச்சி வைக்கிறதெல்லாம் ஒரு சரியான புள்ளையான வேலை தான். இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காமல் இல்லை, காது அதை விட இப்போ இதுவரை சொல்கிற இவர சங்கம் பௌத்தமாக சங்கம் சொல்லி நம்ம வந்து இப்போ பிடிச்சிருக்கிறது 8 ஏக்கர் காணி, எங்களுக்கு 14 ஏக்கர் காணி இருக்கான்னு சொல்லி இப்போ அதுக்கு கூட லெட்டர் போட்டோம். இதே நாங்கள் இதுக்கே நாங்கள் மீட்டர் 14 ஏக்கர் இருந்தான்னு சொல்லி இது எப்படியும் புரியலாம். நீங்கள் விடக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். இது தொடர்ந்து கொண்டு போனால் தான், இல்லாட்டி இது அப்படி மூடுபட்டு போயிடும். இந்த பாதையையும் சேர்த்து எடுக்கணும். இந்த பாதை மூடி வச்சிருக்கிறோம் கோயிலுக்கு போடுவோம். கோயில் காணியும் வேண்டி எடுக்கலாம் பிடிச்சி. அதே மாதிரி சொன்னதா இதில் கோயில் காணியும் சரி. கோயில் இதுக்கு வழக்கு போட்டேன். வழக்கு போட்டாலும் இவங்க தான் இருக்கிறாங்க. வழக்கு போட்டு தீர்வு வருமன்றது எங்களுக்கு நம்பிக்கை தெரியும். இப்போ இதில் வழக்கு போட்டாலும் நாங்கள் போராடுறது கூட அதில் சந்தர்ப்பம் இருக்குது. வழக்கு போட்டால் தடை உத்தரவு எடுப்பாங்க. இப்போ நாங்கள் வழக்கு போடாமல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணதுனால தங்கண்ட போட்டு சொல்லிருக்கோம். நான் வழக்கு போட 2 பக்கமே நிப்பாட்டி நீங்கள் இதில் ஒன்று செய்யலாம் சொல்றது இல்லையா? ஏன் கோர்ட்ஸுக்கு போயில்லை அதுதான் அவருக்கு அதை நிப்பாட்டிலாம் தெரியும். இங்கே 2013ஆம் ஆண்டு போட்ட வழக்கொண்டு இப்போ நடந்துருக்கு. 12 வருஷம் வழக்கு நடந்துருக்கு. இன்னும் வழக்கு முடியல. இந்த காணி விடுவிப்பு தான் அதே சேம் வழக்கு இருக்கு தானே ஐயா. எல்லா காணின்ற பல இதுவும் இருக்கு, சேர்ந்து இருக்கு. அப்போ அந்த வழக்கு முடிய முதல் திருப்ப வழக்கு போடணும் தேவை இல்லை. அது முடிஞ்சு அது சரி வந்தாதான் நாங்கள் அது சரி வந்தால் இதுவும் அதுக்குள்ள வரும். இது அதுக்குள்ள வருது தானே. இப்போ செய்கிறது தான். இப்போ வேறு வேலை உள்ள இதுதான் செய்யலும்படி நாம் இப்படி தொடர்ந்து இது விடக்கூடாது. அதுதான் எந்த இது. எங்களால் தமிழ் ஆக்களுக்கும் தமிழ் மொழி மூலமாயும் நாங்கள் எங்கட ஆக்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் பௌத்த சமயத்தை பின்பற்ற சிங்கள ஆக்களுக்கு எங்களோட கருத்து போய் சேராது. அதுக்கு அப்படி அதுக்கு சரியன்னு சொல்லியிருக்கு. சில பேர் இவையட்ட ஆக்கள் தான் அதில் போட்டு வேற ஆக்கள் இல்லை. வேற கொஞ்சம் பேர் இருக்குன்னா அந்த அவை மட்டும்தான் எனக்கு பேசியிருக்குன்னா என்ஜிஓக்காரன், மற்றது நான் டயஸ்டோரா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது உண்டு. இப்போ அதுதான் அவை எங்களுக்கு போடக்கூடிய இதுதான். அது ஒரு நாளும் அதுதான் சொல்லி கொண்டு இருப்பாங்க.
மற்றபடி இதையும் இப்போ இந்த பக்கத்துக்கு தான் எண்ணெயும் போட்டுருக்கு. இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ தொடங்க 31 மாதம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் போராட்டது வந்து நீங்கள் ஆதரவு தான் கதைக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு உதவி செய்யலாமா? நீங்கள் இப்போ உங்களோட பீடத்தாலே ஆக்களை சேர்த்து எங்களோட சேர்ந்து இணைஞ்சு போராடுறதுக்கு உங்களால் உதவி செய்யலாம். அது ஒரு தானே மாறாங்க இல்லைங்களே. அப்படியே வந்ததுன்னா நான் மட்டும்தான் இப்படியாவது வந்து கதைக்கிறோம். மற்றாக்கள் வந்தா அவை அந்த இதால கொஞ்சம் என்னைக்கும் ஒன்றும் செய்யறாது அவை. இல்லை இப்போ இது வந்து உங்களோட காணிக்கு ஒதுக்கப்பட்ட கட்டிடத்தை தானே இங்கே கட்டியிருக்கு. கவர்மெண்ட் ரூலின் படி ஒரு காணி கண்டு ஒதுக்கப்பட்ட இதுக்கெல்லாம் அந்த கட்டிடம் வரணும். இது வந்து அது துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட நிதி. அந்த நிதி நீங்கள் வழக்கு போடலாதோ இந்த நிதி எங்கட காணி கண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு இந்த காணிக்கு கட்டிடம் கட்டியிருக்காங்க. அதை அப்படி போடுறோம். அதே நாங்கள் இதே கதைச்சு நாங்கள் பார்க்குறோன்னு இருந்தாங்க. யார் புத்த சாசன அமைச்சர் மற்ற இதே எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த இராணுவத்தினால இதான இந்த வேலை என்ன இல்லாட்டி என்னென்ன லைட் எடுத்த இதுக்கு ஒரு உறுதி இல்லாமல் அவை என்னென்ன லைட் எடுத்ததும் திஸ்ஸ வியாரம் இல்லை காவன் திஸ்ஸ வியாரம் என்ன பேர் போட்டு தான் அவை லைட் எடுத்தேன். நான் போய் பார்த்தேன். நாங்கள் மின்சார சபைக்கு போயிட்டு இப்போ என்னண்டா ஐயா இதில் இருக்கிற இந்த விகார கூட இப்போ மிச்ச காணியை விடுறேன்னு சொன்னாங்க. இந்த விகார விட அதுக்குரிய சொல்யூஷன் தேவை தான். ஆனால் அதை தவிர்த்து மிச்ச காணியை எல்லாத்தையும் தான் விடுவோம். ஒரு இதாக விடுறதா உண்மையான சரியான முறை இது இல்லை. விடணும் தான். ஆனால் அதுக்குரிய தீர்வும் தரணும். அந்த தீர்வு கண்டிப்பாக தரத்தான் வேணும். ஆனால் மிச்ச காணி எல்லாத்தையும் தான் விடணும். அப்போ இங்கே இருக்கிற அந்த விகார சொல்கிற மாதிரி தங்களுக்கு தேவையான காணியை எடுத்துக்கொண்டு நான் மிச்சத்தை விடுறேன்றது ஏற்கலாம். ஏற்கலாம்னா எங்கட காணி அது எங்களுக்குரிய இது சொல்யூஷன் சரியாக வராமல் அவர் தண்டனத்துக்கு செய்யலாம். இல்லை அப்படி செய்யலாம். எதிரே இருக்கிற கட்டடங்களும் அதுவும் இவர் என்ன சொன்னாங்க இந்த விகாரைக்கு பதிலாக மேலதிகமாக இருக்கிற காணியெல்லாம் கூட எதிர்பார்க்கலாம். அது ஒரு காணிக்காரட்ட கேட்காம நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு ஒன்றுமே செய்யலாதானே. நான் ஒரு கதை கையா உங்களோட காணிக்க கூட நான் செய்யலாதானே. அப்படி இருக்க அவைக்கும் அதே முறை அப்பயே இவர் இதை பிடிக்காம செய்து அதானே இதுக்கு வர இல்லை தேடி அவர் இதுக்கு வர இல்லை. இதுக்கு உறுதி இருக்கு எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒன்றும் இல்லை. அது அவர் வேணும் என்றுதான் அவர் இவர் மட்டும் இல்லை. இதுக்கு 4-5 பேர் இதுக்கு முக்கியமான ஆட்கள் இருக்கு. என்ன ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற மனுஷன் அவள் தான் இதுக்கு முதலாவது. அவள் தான் எங்கேயோ இருந்து தேடி வந்து இப்படி என்ன டைம் வந்தது 2-3 தடவை என்ன வந்தேன். நான் சொன்னேன் இதுதான் எங்களை காணின்னு சொல்லி அந்த உறுதியும் கொடுத்தேன். உறுதி கொப்பி கொண்டு இருந்தேன். அதுவும் கொடுத்தேன் நான். அதோடு தான் இவன் வந்து இப்படின்னு சொல்லி இதில் இவருக்கு இடம் இல்லை இருக்கிறதுக்கு ஆமையில் இருந்தேன். ஆமைக்கு அதில் ஒரு லோன் போட்டுருந்தவங்க. அப்போ அதில் ரூம்பில் இருந்து தான் அதோடு சேர்ந்து தான் இது கட்டினாங்க. ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரி வேலை செய்து இந்த காரணி விடுவிக்கிறதுக்கு உங்களால் என்ன செய்யலாம்? எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு இப்போ பாம்பு மாதிரி இருக்கிறாங்களா அவங்க? ஓ என்ன என்னென்னு சொன்ன ஐயா இதை வச்சுக்கொண்டு இப்போ இந்தியாவில் எல்லாம் இருக்கிறது வந்து எங்களோட சனத்தின காணி வீடுகள் எல்லாமே இருக்குது. அப்போ இது கூட விடுறாங்களே இல்லை. அப்போ இங்கே இது வந்து ஐயா மெயின் ரோட்டு இருக்குது. அப்போ இந்த கோயிலுக்காண்டி ஐயா இங்கே இருக்கிற காணி ஃபுல்லாகவே விடாமல் வச்சிருக்கிறேன். என்னோட தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் இதில் தனியாக இருந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வரவேற்போம். எல்லா சாப்பாடெல்லாம் தந்து உங்களுக்கு செய்வோம். அப்படி இருக்க இந்த பிக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்போட ஒரு அந்நியர் மாதிரி பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அதுக்காண்டி எல்லாத்த காணியும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. இதுக்குறதால விடுபட்ட இடங்களாக்களும் தெரியணும் முடியல. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா முன்பக்கம் விட்டாச்சு இருக்க பயம் உண்டு. அது எவ்வளோ விட்டால் தானே அவ்வளோ பேருக்கு இருக்கலாம். பயப்படாமல் இருக்கலாம். பாப்பம் என்ன இது சரி வரும் தான் நான் இல்லை. இப்போ எல்லாம் பௌத்த கோயில் இல்லை எந்த கோயிலுமே மக்கள் வந்து தேடி போவோம். இப்போ இது வந்து நாங்கள் தேடி போவோம். உள்ளுக்கு வர்றவங்க கூட ஒரு நிம்மதியோட வேற இல்லாத நிலைமையிலான் இருக்கணும். என்னையும் உள்ளுக்கு எடுக்கல தானே பேரியர் போட்டு வெளியால் இருந்தாங்க. எங்களையும் உள்ளுக்கு எடுக்கல இவங்க. நாங்கள் வந்து 2-3 தடவை வந்து பார்த்துட்டு போனவரே அதுக்கு அங்கால இருக்கிற ராமு புறா இவர் போட் போட்டுருவோம். புறா போட்டு தான் நாங்கள் கலட்டினார். கலட்டி பேர் திசை விஹாரன்னு சொல்லி இந்தியாவில் பக்கம் போட்டு புறா அங்கால பக்கம் போட்டோம். இப்போ அந்த போட் கிளீன் பண்ணி அதையும் பார்ப்போம் நாங்கள். அதில் அது தெரியுமே. இல்லை இதில் இதில் இன்னொரு போட் கிடக்கு இந்தியாவில் போகணும். இப்போ கூட போயிடும்.
இன்னொரு போட்டு உள்ளுக்கு இருக்கு கான்கிரீட் செய்யலாம் போட்டுருக்கு உள்ளுக்கு நம்ம அதான் நான் ஆமி முன்னு போட்டேன் இந்த பில்டிங்கும் விட்டுட்டு பிடிச்சது ஒரு ஐடி சென்டர் எங்கடைய ஆக்கள் தான் திருப்பி பிடிச்சது இதில் சும்மா ஒரு மடம் மாதிரி ஐயா வச்சு இதில் ஐயா இதில் கூட இந்த 20 பரப்பு அளந்து விட்டா பிறகு நாங்கள் இருக்கிற இந்த காணி தானே அப்போ இந்த காணியை பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா ஐயா நாங்கள் இதில் எல்லையை போட இதே ஆக்கள் தான் திருப்ப என்னன்னு சொன்னால் இந்த எல்லையை பிடிங்க போட்டு கிட்டத்தட்ட 3-4 தரம் இந்த சனம் இந்த இல்லாத நேரத்தில் திருப்ப எல்லையா இது ஒரு பழமையான வேலை தான் இது. அதே மாதிரி தானே ஐயா இதுக்கு பின்காணியிலே முதல் ஆரம்பத்திலே விடுபட்ட காணிகள் இருக்குது. இப்போ இது விடுபட்ட காணி இதில் இருக்கிறாக்கள் வந்து கொஞ்சம் வயசு வந்த ஆக்கள் தான் நாங்கள் இந்த சொந்த காணி தான் வயசு வந்த ஆக்கள் தான். அப்போ அது என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இப்போ திருப்ப என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இந்த இங்கே இருக்கு அந்த காணி அது எல்லாத்தையும் தூக்கி திருப்பவும் விடுபட்ட காணியை சேர்த்து தான் பிடிக்க வச்சிருக்கு. கவர்மெண்டால் விடுபட்டு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 3 நாள் போயிட்ட காணி விடுபட்ட காணி திருப்பி இப்போ நான் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தபடியா ஐயா இந்த இது கொஞ்சம் சேஃப் ஆகிட்டு இந்தியாவில் வந்து விடுபட்ட காணியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன். இதுதான் இதுக்கு தீர்ப்பு. இவங்க ஒரு தரம் மாறாங்க அரசாங்கம் கதைக்குது இன்னொன்று அவன் ஒன்றுமே செய்யல. அது புத்த சாசன அமைச்சர் அவங்க வந்து எல்லா ஆக்களோட எங்களோட சேர்ந்து கதைச்சது என்னன்னு தெரியும். அது அவே வரணும் அவே வராமல் தான் இவ்வளோ விஷயம் தானே எவ்வளோ கஷ்டப்பட்டு அறியப்பட வேண்டிய தேவையில்லை என்ன அவே வந்து அங்கே யாழ்ப்பாணம் அந்த நாகவியாருக்கு வந்துட்டு போகிறது அங்கே வந்து சரி வர என்னட்ட வரணும் அது நான் தானே அது முக்கியமான உண்மையை சொல்ல போனால் தையட்டி ஆக்களுக்கும் உங்களுக்கும் தானே இதில் சம்மந்தம் வேறு ஆக்களுக்கு ஒருத்தருக்குமே இல்லை ஒரு இதுவும் மத்தாச்சு அவையிட்ட இல்லை தானே ஒரு உறுதியுமில்லை ஒன்றும் என்னாலும் மட்டும்தான் அது அப்படி இந்த காரியம் அந்த வேறு எங்களோட ஒரு இப்படி இவ எங்களோட காணி தேடி அந்த சாய் வந்தது விரைக்கு அவர் நினைச்சது அந்த உள்ளுக்கீடு கொடுத்தான ஒரு கோவில் உண்டு திசையாரேன்னு இந்த அப்ப அது என்ன நான் சொன்னேன் அது இல்லை இதுல தான் இருக்கு எங்களோட காணி இருக்கு நீ இந்த உறுதி கொண்டு போய் நீ அந்த கோவில் கட்டின்னு கூட அவர் மெல்லமா போய் அவர்கிட்ட பேருக்கு எடுத்தாச்சு. அதை நான் பேசாமல் அவர்கிட்ட பேருக்கு தான் இப்ப இருக்குது. அவர் புறா திருப்பி அவருக்கு இல்லாம அந்த வியாராதிபதி பதவி எனக்கு கொடுத்து அவருக்கு செய்யல. முதல்ல புறா அந்த சாமி என்ன தெரியுமா அவை போய் அவர் உடுப்பு கலாட்டினா போகிறோம் அவர்கிட்ட சிச்சு எனக்கு இது கொடுத்து அவர் கேம்பஸ் போகிறாள் அவருக்கு இல்லாதன்னு சொல்லி இவரை கொண்டு வந்து அவர் நிற்பார். அப்படி தான் வந்தேன் இவரை நிற்பார். நான் புறா அந்த சாமி இவருக்கு ஆமிக்கு சொல்லி வராமல் விட்டது. அதுக்கு புறா தான் எனக்கு பாரம் கொடுத்தது திருப்பி என்ன கொடுத்தா அப்படி வராதுன்னு சொல்லி புறா அப்படியே நின்றவர் இதில் கட்டாமல் அந்த இதில் கட்டினார். அப்படி தான் அவர் இங்கே வந்தது வெளியே நேரே அவர் வேற இல்லை. அந்த சாமி தான் இவரை கொண்டு வந்து நிற்பார். நேற்று ஒரு நேற்று வந்து ஜட்ஜ் ஒரு தாரம் வந்திருந்தேன் நேற்று முந்தின அங்கே வந்து அவைக்கு நான் சொன்னேன் ஒரு பொம்பளையார் ஒரு சாமி 2 பேரோடு வந்தது. அவையும் அங்கே வேற நான் சொன்னேன் அவைக்கு அவையும் சொல்லினும் இப்படி என்ன இது எடுங்க இந்த காணியை திசை விஹாரையை பாதுகாக்கும் நான் எனக்கு நோ சான்ஸ் என்ன நான் கொடுக்க மாட்டேன் ஒரு சான்ஸும் என்னோட இல்லை கொடுக்க மாட்டேன் ஒருத்தருக்கும் அது இதுதான் தமிழாகின்ற காணின்னு அதில் இருந்து. இப்போ நீங்கள் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஐயா இதில் சனத்தில் காணியை விடுவிக்கிறதுக்கு சனமையிலேருந்து போராடி கொண்டு தானே இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதில் வந்து போராடுறதுக்கு எந்த விதமான தடங்களையும் போலீஸோ இராணுவமோ அல்லது இந்த பிக்குவாக்களோ செய்யக்கூடாது சாதுவாக்கள் செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் வடிவாக இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தினம் பெரிய ஒரு அரியண்ண மாதிரி செய்ய வந்து தள்ளுறது அன்றைக்கெல்லாம் சிங்களத்திலே சொல்லுங்க இதில் வடிவாக எங்களை அரெஸ்ட் பண்ணாலோ இல்லாட்டி நாங்கள் கருப்பு கொடி பிடிச்சோம்னாலும் அதை கதையை மாற்றி தான் தென்பதி கொண்டு நாங்கள் ஏதோ விரோதமாக செய்கிறோம். நீங்கள் தெளிவுபடுத்தி இந்த போராட்டம் நியாயமானு சொல்லி 2 மொழியிலையும் சொல்லிவிடும். நான் உங்களோட காணியை அதில் வெளியில் அந்த காணி அதை போட்டு பார்க்கலாம். அதில் பார்த்தா அதுக்கு முன்னாடி 2 பாட்டி வரும் இல்லை இதால் போய் அவையோட பக்கம் போகக்கூடாது. அந்த விகாரைக்கான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது விகாரைக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடிய திசை விகாரைக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த காணியை பார்த்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கு இங்கே வெளியாலே வரார். இந்த திசை விகாரைக்கானது இது என்று அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போட் கூட இருக்குது. அந்த பதாகையை வந்து இப்போ பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு போகிறார். அங்கே இருந்து இந்த இடம் சம்பந்தமாகவும் இதனுடைய தெளிவூட்டலையும் வந்து மக்களுக்காக கொடுப்பதற்காக இருக்கிறார்.
அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பதாகை தான் பார்த்தீங்கன்னா இந்த திஸ்ஸ விகாரைக்குரிய காணி இது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பதாகை. இந்த இடத்துல தான் விகாரை கட்டப்பட வேண்டியது. ஆனால் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது மக்களுடைய காணிக்குள்ளே. அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓட்டு மாடிக்கு இது மாமியான இருக்கு. பூமி இந்த விஜயத்தின நோக்கம் இன்றைக்கு இந்த தையிட்டு இந்த பகுதிக்கு வந்ததுக்கான நோக்கம்? உண்மையிலே நான் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழைத்தல் தந்ததை வர சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதைக்கணும்னு சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன். நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கட்டேக்கு ஒருக்கா வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு வேற இல்லை, இது புலியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வர இல்லை. இன்றைக்கு இதுதான் உண்மையான திஸ்ஸவிகாரை பூமின்னு நாங்கள் உண்மையாக சனத்துக்கு தெரியாது எந்த இடம் திஸ்ஸவிகாரை பூமி என்ன. இதுதான் உண்மையான பூமி. அது இவ்விடத்திலே சனத்துக்கு தெரியும். இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது. சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியிலே அந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திஸ்ஸவிகாரைன்னு. எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஸ்ஸவிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது. எல்லா அத்தாட்சிகள் எங்கள்கிட்ட இருக்குது. என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார். அவர் என்னென்னா நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பார்னார். புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது. அப்போ அது மகா புலை. அது சாமிமார் எப்படி இந்த புலை செய்யக்கூடாது. சாமிமார் என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய சாமிமார் அவே புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆர்டிஐ இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது, ஆர்டிஐ மிதம் சொத்துக்கள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் பார்க்க இது மகா புலைன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அரசாங்க அதிபர் வந்து காணி உரிமையாளர்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்கார். அந்த விகாரியை இந்த காணியை வந்து 4 கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி இப்படி தான், இது 4 கட்டமும் 3 கட்டம் என்ன சொல்லுவாங்க. என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது. எடுக்கிறது என்ன, நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும். அதுதான் அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன, அது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். போராட்டத்துக்கு ஆதரவாக உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு? என்ன உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு இந்த போராட்டத்தை? நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். நான் முயற்சி பண்ண பிறகு தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கதைச்சோ நேற்று முந்தினால் இல்லை. இல்லாட்டி இவ்வளோ காலம் இல்லை ஒரு தரம் கதைக்காமல் இருந்தேன். இப்போ இருக்கிற இந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் சாமியும் இப்போ நேற்று முந்தினால் கதைச்சு சொன்னுவேன். இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்கலாம். என்ன வேறு அது நல்லதாக தான் வெறும் முன்னுக்கும் அது நாங்கள் இது தொடர்ந்து செய்யணும். தொடர்ச்சியாக இதை போராடுறதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணும்ன்றதையும் தெளிவாக இருக்க சொல்லிடுறாங்க. அது மாதிரி நான் சிங்களத்தில் நான் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் இந்த போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வடமாகாணத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார், அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மக்கள்
அப்பாவி மக்கள் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும். அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாட்டி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்கிறேன். இந்த போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆண்டுக்கு செய்கிறது. அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது. அவருக்கு அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இது சம்பந்தமாக ஆராய்கிறதுக்கு. அரசாங்கத்தால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இது சம்பந்தமாக ஆராய்வு செய்கிறதுக்கு. அவையில் இந்த உறுதிகள் சம்பந்தமான தகவல்களை திரட்டி வருகிறோம். இதில் உண்மையான உறுதி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா உங்கள்கிட்ட ஏதாவது தொடர்பு கொண்டு கேட்டுக்கணுமா, இல்லாட்டி அப்படியான உறுதி ஏதாவது சமர்ப்பிக்கிறீங்க? நீங்களும் அந்த குழுவில் இருக்கிறீங்களா? இல்லை நான் இல்லை ஒரு இதில் நான் அப்படி இல்லை. அரசாங்க தரப்பு ஏதாவது உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தரம் வேற இல்லை. இவ்வளோ காலம் என்னோட தான் கதைக்கணும் பேசணும்படியே மெட்டாக்களோடு பேசி வேலை இல்லை. என்னோட தான் பேசணும் என்றாலும் என்னட்டு தான் வேற இல்லை. மெட்டாக்கள் எல்லாம் போனதைவே என்னட்ட வேற இல்லை. ஒரு அரசாங்கம் வேற அரசாங்கம் ஒருத்தரும் வேற இல்லை. இதுல ஐயா என்னன்னு சொன்னா அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒன்று இருக்கு. என்னென்றால் இப்ப எங்களோட சனத்தின் காணின்ற உறுதிகளும் பிரதேச சபையில இருக்கு, உங்களோட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு. அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும்ன்ற தேவைன்னு சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம். அப்ப உறுதி இல்லைன்னு சொல்லி அந்த என்ன உறுதி தருவணும் அங்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன். இதுதான் உண்மையான விஷயம். அது அப்படித்தான் அரசாங்கம் அப்படித்தான். அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த 5 வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் தையிட்டி மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த அனுர அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை புத்தவியாரை இடிக்க மாட்டோம், அது சம்பந்தமான நடவடிக்கைகளை இப்பொழுதுக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறது இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது. இப்போ கோவில் உடைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லிடாது. கோவில் உடைச்சா அது பாவம் தானே, எந்த கோவிலும் உடைக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மட்டும் அந்த தூவி இருக்கு தானே, அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து போட்டு அவளும் மெட்ட காணி இல்லை முழு காணியும் நீங்கள் இருக்கணும். அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளும் ஒரு ஏக்கருக்கு இருந்தால் காணும். வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை, இது தீர்க்கிறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் இப்போ காணிக்காரருக்கு கொடுப்பேன். அந்த எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன். கொடுத்தா எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறது. எனக்கு அந்த முழு இதுவும் தேவையில்லை. கோவில்னா பெருசாக இருக்கக்கூடாது. கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். புறா என்னத்துக்கு எங்களுக்கு 10-15 ஏக்கர் தேவையில்லை தானே. எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி, கோவில் வந்துட்டு போயிடலாம். நான் ஒரு ஆளுக்கு 15 ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி வேணுமா? எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒற்றுமையானாக அவைக்கு தான் உரிமை இருக்குது. அப்போ இது இப்படி இவர் செய்கிறது போல இவர் இதுக்காவது ஒருக்கா என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு புதிதாக புத்தர் சிலை கொண்டு வைக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அதை அந்த விகாராதிபதி மறுத்திருக்கிறார். அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாதுன்றதை மட்டும்தான் மறுத்திருக்கிறார். அது அவர் சொன்னவர் தான். அப்படி நாம் கதைச்சாப்புறம் தான் இது எல்லாம் சொன்னது. இப்போ நீங்கள் மாற்பாடம் செய்ததானே என்றாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும், எந்த நேரம் உள்ளுக்கு வர்றதுன்னு ஒருத்தருக்கு சொல்லாமல் வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அது அன்றைக்கு வராது, புறா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு. அது கவனமாக பார்த்தா சரி. சரியா? ஓகே.